ஸ்ரீ குருப்யோ நமஹா. இந்த வீடியோவில் அபிராமி அந்தாதியின் 93வது பாடலை நாம் போடுகிறோம். இந்த 93வது பாடல் என்ன சிறப்புன்னு இதை பாடினால் உள்ளத்தில் நிறைவுண்டாகும். நகையே திந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முது கண் முடிவிலந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பதும் நாம் மிகையே இவள் தன் தகமையை நாடி விரும்புவதே. இனி இதன் பொருளை நாம் பார்ப்போம். இந்த 93வது பாடலில் அபிராமிப்பட்டர் ஆராய்வுக்கு எட்டாமல் இருப்பவள் நீ அபிராமி என்று சொல்கிறார். நகையே இஃது என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் நகை என்றால் சிரிப்பு, ஆபரணம். ஆபரணமான அம்பாளை அலங்கரிக்கிறது. இந்த பாடலில் நகை என்று பட்டர் குறிப்பிடுவது அம்பாளின் ஆபரணங்கள். ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் அபிராமி உலகு ஏழும் பெற்றவள். புல்லிலிருந்து தேவர்களை பெற்றெடுத்தவள் அபிராமி. அன்னை அபிராமியின் ஸ்தனங்கள் மலராத மொட்டு போன்று இளமையாக தோற்றமளிக்கிறது. அம்பாளுக்கும் நகையாக அழகு செய்யும் பெண் இனம் உள்ளது என்கிறார். மானே முதுகண் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் அம்பாளுக்கு நகையழகு செய்யினும் மான்விழியாள் என்ற நாமமும் உண்டு. மான் கண்கள் முதுமையில் மங்கும். அளவிட்டு கூற முடியாத வயதிலும் அம்பாள் சுத்தமான பார்வை உடையவள் என்பதை பட்டர் மானே முதுகண் என்கிறார். முடிவில் அந்த வகையே பிறவியும் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் அம்பாள் ஆதியும் அந்தமும் இல்லாதவள், எல்லை கடந்தவள். அம்பாள் தாயாக இருப்பதும் உலகினை படைத்து தான் மறையாமல் தன்னால் படைத்த பொருட்களை எல்லாம் மறையச் செய்வது நகைப்புக்குரியது என்கிறார். வம்பே மலைமகள் என்பது நாம் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் மலைமகளாக பார்வதி பர்வதராஜன் தவத்திற்கு இறங்கி பார்வதியாக அவதரித்தவள். மிகையே இவள் தன் தகமையை நாடி விரும்புவதேன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் பட்டர் அம்பாளை பற்றிய ஞானிகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களை ஆராயாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். ஆராய்வது நமது சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.